மனதிலே எவ்வளவோ பலுக்கள் இருந்தன. அந்த அணி இந்த அணி அவங்க நம்ம. இந்த பொதுக்குழுவிலே ஒரு குறை இருக்கிறது. தமிழ்நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே அரங்கிலே பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு நடைபெற்ற ஒரு சூழல் ஒரு வேறு விதமான ஒரு சூழல். அந்த சூழலில் மனதிலே எவ்வளவோ பலுக்கள் இருந்தன. அந்த பொதுக்குழுவிலே நான் பேசுகின்ற பொழுதில் அப்பொழுது நான் சொன்னேன், என்ன அந்த அணி இந்த அணி அவங்க நம்ம. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கின்ற பொழுது என் மனதெல்லாம் மிகுந்த பலுவாக இருக்கிறது, மிகுந்த அழுத்தமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம்தான், பாட்டாளி குடும்பம்தான். நாம் எல்லோரும் தொடக்கத்திலிருந்து ஒன்றாகத்தான் நாம் இருந்திருக்கின்றோம். இன்று ஏதோ ஒரு சூழ்ச்சியால் இவர்கள் அவர்கள் இங்கு அங்கு என்றெல்லாம் சொல்கிறார்களே, மனதளவிலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கடந்த ஆண்டு இதே அரங்கத்திலே நான் சொன்னேன். இந்த ஆண்டு அத்தனையும் மாறி இன்று மீண்டும் நாம் எல்லோரும் நாம் என்று அந்த வார்த்தை கேட்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பொதுக்குழுவிலே ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்றால், இந்த பொதுக்குழுவிலே ஐயா அவர்கள் இந்த பொதுக்குழுவிலே இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. ஐயா இல்லை, ஆனாலும் அவருடைய வாழ்த்துக்கள் அவருடைய மனமெல்லாம் இங்கேத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கட்சி, இந்த இயக்கம் நம்முடைய மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட இயக்கம். ஐயாவின் கொள்கைகளை கடைபிடித்து ஐயாவுடைய லட்சியங்களை நாம் நிறைவேற்றுவோம். அதுதான் நம்முடைய கடமை. கட்சி 38 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அது சாதாரண செயல் கிடையாது. நம்முடைய சங்கம் கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலமாக இருக்கிறது. 46 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சங்கத்தை தொடங்கி சமூக நீதிக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இன்று அதன் பிறகு நம் கட்சியை தொடங்கி எவ்வளவோ கொள்கைகளை வகுத்து தமிழ்நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது. அத்துணை சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருடைய வழிகாட்டுதல் தான். ஐயாவுடைய சுற்றுச்சூழல் கொள்கை ஐயாவுடையது, கல்வி கொள்கை ஐயா வகுத்தது தான், வேளாண் கொள்கை ஐயா வகுத்தது தான், நீர் மேலாண்மை ஐயா சொல்லிக் கொடுத்தது தான், கல்வி எப்படி இருக்க வேண்டும், சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும், கிராமப்புற சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும், மது எப்படி அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் நம்மிடம் இங்கே இல்லை என்றாலும் அவருடைய கொள்கை, அவருடைய லட்சியம் நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். இதுதான் நாம் ஐயாவுக்கு செய்கின்ற அந்த நன்றி கடன். அதில் எனக்கு மட்டுமில்லை, எனக்கு முன்பு பேசிய அத்துணை தலைவர்களும் சொன்ன கருத்துத்தான். ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும். காரணம், நம் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அது நம் கட்சியின் கொள்கைகள் அப்படிப்பட்ட கொள்கைகள். நம் கட்சிக்கு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு வேறு கட்சியாக, அதாவது மாற்று கட்சியாக நமக்கு தனித்துவம் இருக்கிறது. PMK is a different party in Tamil Nadu than other parties. நமக்கும் மற்ற கட்சிகளும் தனித்துவம், சிறந்த கொள்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன், வருகின்ற 2031 தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும், உறுதியாக ஆளும். அதற்கேற்ப வியூகங்களை நாம் அமைப்போம்.
அதற்கேற்ப செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும்.